அப்போ புதிய ஒரு புரட்சிக்குள்ள நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் போக தான் போகிறோம். உண்மையிலேயே இவங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்களா? சொல்லி கொடுக்குறவங்க யார்? இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஒரு இன்ஸ்டாவில் பேசுகிற எல்லாருமே பெரிய பிஸ்தா. ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய காலேஜில் போய் சீட் வாங்கியிருக்காங்கிறத நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். சார், கோச்சிங் சென்டர்லாம் காணாமல் போயிடுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ட்ரெடிஷ்னலாக படிச்சுட்டு இருக்க இந்த மாடல்லேருந்து ஸ்மார்ட் எஜுகேஷன் மாடலுக்கு மாற போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிக தூரத்தில் இல்லைங்க, ரொம்ப ஷார்ட் டூரேஷன் இது நடக்க போகுது. ஹலோ டூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன், கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும். நான் நீட் படிக்கிறேன் சார், ஜேஇ படிக்கிறேன், யூபிஎஸ்சி படிக்கிறேன், நீங்கள் என்ன கோச்சிங் வேணாலும் படிங்க. அதை படிக்கிறது எங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இதை தாண்டி இன்றைக்கி யூடியூப் ஆகட்டும், இல்லை வந்து இன்ஸ்டாவில் இருக்கிற ரீல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பப்ளிக் இன்ஃப்ளூயன்ஸ் சோஷியல் மீடியாவிலேருந்து நான் அதை சொல்லித்தரேன், நான் இதை சொல்லித்தரேன், நான் கொஷின் பேப்பர் தரேன், நீங்கள் இதை பாருங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ரீல்ஸ் வருது. இன்ஃபேக்ட் என்னுடைய சேனல்லையும் அப்படி வரலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஏஐ ரெவல்யூஷனில் இந்த கோச்சிங் சென்டர்லாம் காணாமல் போய்டும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாக நான் பதிவு பண்ணுறேன். அது எப்படி சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு இந்த வீடியோ பதில் சொல்லும். ஏஐ பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. டேட்டா எல்லா பக்கமும் கொட்டி கிடக்குது. நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம், அதாவது சில சப்ஜெக்டில் மூழ்கி முத்தெடுத்தவங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. வெவ்வேறு ஊரில் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க, வெவ்வேறு மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க எல்லாரும் சொல்லி கொடுத்ததை சேர்ந்து எது பெஸ்ட்டுன்னு எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஏஐ தேறிடுச்சு. அப்போது ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ஏஐ உங்களுக்கு ஒரு மென்டாராக இருக்கும். அந்த ஏஐ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத அது புரிஞ்சுக்கும். எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறதே அது புரிஞ்சுக்கும். என்ன நான் கொடுத்தா இவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறதையும் அது புரிஞ்சுக்கும். ஆன் த ஹோலில் பார்க்கும்போது உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல நண்பனா, உங்களுக்கு என்ன சொன்னால் புரியும், எப்படி சொல்லி கொடுத்தா புரியும், எப்படி சொன்னால் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சனல் மென்டாராக ஏஐ இருக்குமா அப்படின்னா, இனி ஃப்யூச்சரில் நிறைய நீட் சென்டர், ஜேஇ சென்டர், இந்த கோச்சிங் சென்டரெல்லாம் காணாமல் போயிடும். அப்புறம் என்னங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் யார் வேணால் பேசலாம், இன்ஸ்டாவில் யார் வேணால் பேசலாம், என்ன வேணால் கோச்சிங் கொடுக்கலாம். இது எல்லாமே ஒரு வியாபாரம் தானே தவிர, சொல்லி கொடுத்தவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, கற்றுக்கிட்ட நம்ம வளர்ந்துக்கிட்டோமா? இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பேரண்ட்டும் பார்க்குறேன். இது என்னுடைய சேனலில் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் கூட, என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் ஜெயிச்சாங்களா, அவங்க படிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்களா, உண்மையிலேயே இவங்க நல்லா பண்ணி கொடுக்குறாங்களா, சொல்லி கொடுக்குறவங்க யார், இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஒரு இன்ஸ்டாவில் பேசுகிற எல்லாருமே பெரிய பிஸ்தா, ஒரு யூடியூப்பில் பேசுகிற எல்லாருமே பெரிய பிஸ்தா. இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா? இவங்க யாரை ஹையர் பண்ணுறாங்க? இதுக்கு பின்னாடி என்ன பிஸ்னஸ் இருக்குது? இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கண்ணா அப்படின்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணி, உங்ககிட்ட காசு இருக்குங்கிறதுக்காக ஒரு 5000 கொடு, 10000 கொடு, 15000 கொடு, 20000 கொடு, 30000 கொடுன்னு சொல்லி உங்கள் காசை வாங்கி அவங்க பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க தவிர நீங்கள் பெரிய ஆள் ஆகிறீங்களா அப்படிங்கிறத தயவு செய்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிங்க. சார், இதை நான் வந்து மன வேதனையில் நான் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன். காரணம், நான் ஒரு டீச்சர். பேசிக்கலி ஒரு வாத்தியாராக இருந்து நிறைய குழந்தைங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து, அவங்க பேரண்ட்ஸுக்கு பின்னாடி பண்ணக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பார்த்து 27 வருஷம் வளர்ந்ததுனால, எந்த சூழ்நிலையும் ஒரு குழந்தை தோற்று போயிடக்கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட் தோக்கக்கூடாது அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக மனசில் வச்சுட்டு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு ஏஐ இஸ் ரீப்ளேசிங் பிக் கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன் கேள்வி. த ஃபியூச்சர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நீங்களே கொஞ்சம் ஜர்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ட்ரெடிஷ்னல் கோச்சிங் சென்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக இன்றைக்கி டெல்லியில் பயங்கரமான கோச்சிங் சென்டர்ஸுங்க. கோட்டா, ராஜஸ்தான் தான் இதில் பிஸ்து. இன்னும் சில இடங்களில் பீகாரில் பயங்கரம். அதை தாண்டி நீங்கள் ஹைதராபாத் பக்கம் போயிட்டீங்கன்னா சூப்பர். சரி, கொஞ்சம் சென்னை வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, பெங்களூர் ஓகே, கோயம்புத்தூர் பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரூஃப் பண்ண சில சென்டர்ஸ். இதை விடுங்க. இன்றைக்கி இன்ஸ்டாவில் நான் கொஸ்டின் பேப்பர் தர்றேன், நான் கோச்சிங் நடத்துகிறேன், நான் அந்த கோச்சிங் நடத்துகிறேன், ஜேஇ கோச்சிங், இவங்கெல்லாம் ஜேஇக்கோ நீட்டுக்கோ படிச்சிருந்தா தான் அவங்க ஜெயிச்சு வேறு இடத்துக்கு போயிருப்பாங்களே. அப்புறம் எப்படிங்க அவங்க கோச்சிங் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி பெரிய பிஸ்னஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நான் யாரையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லலை.
செய்யக்கூடிய விஷயங்களில் மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் குழந்தைங்க ஜெயிக்கலைங்கிறத நீங்கள் கண்கூட பாருங்கள். ஒரு 10,000 பேர் வேண்டாம் விடுங்க, ஒரு 1000 பேர் கோச்சிங் படிக்கிற இடத்துல எத்தனை பேர் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கோச்சிங் சென்டருடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கொண்டாடப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது நடக்குதா? த சிட்டிஸ் பிகம் த எஜுகேஷனல் கேபிட்டல்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லியாச்சுங்க. சரி விடுங்க, சேலஞ்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனால் பயங்கரமாக ஜெயிச்சிருவேன். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, யூபிஎஸ்சிக்கு நான் அங்கே போய் படிக்கலாம் சார், நீட்டுக்கு நான் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், நான் என் பையனை வந்து நான் அங்கே போட்டிருக்கிறேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். நிறைய பேர் லட்சமாக பணத்தை கொடுக்குறீங்க. அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ஒரு 85,000 ரூபாயோ 1,400 ரூபாயோ ஃபீஸ் கேட்டால் பயப்படுறீங்க. ஆனால் இதே பேரண்ட்டு ஒரு நீட்டுக்கோ ஜேஇக்கோ யூபிஎஸ்சிக்கோ 3 லட்சம் 4 லட்சம் சொல்லி ஃபீஸை கட்டுறீங்க. அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி யூடியூப்பில் யார் ஏதாவது பயங்கரமாக பேசி நல்ல சப்ஸ்கிரைபர் வச்சு சூப்பராக பேசிட்டாங்கன்னா அவங்களாம் ஏதோ பெருசாக உலகத்தையே திருத்த வந்தவங்க மாதிரி நினச்சிக்கிட்டு பணத்தை கொண்டு போய் கொட்டி அவங்க கேட்குற பணத்தை கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க. ஆனால் குழந்தை ஜெயிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்னா, ஹை கோச்சிங் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. ஆனாலும் கட்டுறதுக்கு முற்படுறோம். அண்டா குண்டா அடமானம் வச்சாலும் நம்ம எப்படியே போய் கட்டிடுறோம். யார்கிட்டே கடனை வாங்கினாலும் கட்டிடுறோம். ஏன்? பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போட்டி. அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க, அவங்க படிக்க வைக்கிறாங்க, நான் படிக்க வைக்கணுன்ற ஒரு போட்டி எல்லா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்குது. இது நியாயமான ஒரு கருத்து தான், நியாயமான ஒரு ஆசை தான், இருக்கட்டும், ரைட்டு. ரெண்டாவது, எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்டல் அகாமடேஷன். நீங்கள் வெளியூரில் போய் தங்க வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஸ்டலுக்கு ஒரு ஃபீஸை போடுவாங்க. இங்கே தங்கணும், அதை தரணும், இதை தரணும், ஃபுட்டுக்கு வந்து நான்வெஜ்ஜுக்கு இந்த காசு, வெஜ்ஜுக்கு இந்த காசுன்னு தனியாக ஒரு பில் வாங்குவாங்க. சரி, இந்த பிரச்சனை இருக்குது. மூணாவது, இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு எக்ஸ்பென்சஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்குது, ரைட்டு. அடுத்தது லிவிங் காஸ்ட். அதாவது வந்து இப்போ நம்ம ஊரில் நம்ம சாதாரணமாக இருந்து நம்ம ஏதோ படிச்சுட்டு எப்படியே போயிருப்போம். நீங்கள் வெளியூரில் போய் தங்கி படித்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை வந்தால் உங்களுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும். இதை தாண்டி மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு வரும். ஏன் அப்படின்னா, பல தரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க சேர்ந்து படிக்கும்போது ஐசிஐசி ஸ்டூடெண்ட் படிப்பான், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் படிப்பான், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பான். எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து படிக்கும் பொழுது அந்த என்வரான்மெண்ட்டில் உங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு வர்றாங்கங்கிறது எந்த பேரண்ட்டும் பார்க்கறதில்ல, ரைட்? ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்போது ஃபார் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்மால் டவுன்ஸ், சின்ன வில்லேஜ்லேருந்து டவுன்லேருந்து போகிறவங்க என்ன ஆகுதுன்னா, அசஸ்ட் குவாலிட்டி கோச்சிங் வாஸ் லிமிட்டட் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறாங்க, எத்தனை லட்சம் பேர் வந்து பாஸ் பண்ணுறாங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் ஜேஇ மெயினுக்கு அட்வான்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க, அப்ளிகேஷன் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு சீட் இருக்குது, இதை நீங்கள் தயவு செய்து பேரண்ட்ஸ் பாருங்க. ஸோ இப்போ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த ஆன்லைன் சிஸ்டம் எல்லாத்தையும் மாற்ற போது ஏஐ வந்துட்டான். டூரிங் COVID-19 அதாவது பேண்டமிக் சுச்சுவேஷனில் எஜுகேஷன் என்ன நடந்ததுன்னா ஆன்லைன் நோக்கி நகர்ந்தது. அப்போ யாருமே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் சில சூழல்கள் காரணமாக அதுவே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாராலையும் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா வந்து பல கம்பெனிகள் ஆன்லைன் முறையிலே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது, ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறவங்களே வீட்டிலேருந்து செய்ய முடியும்னா ஏன் ஒரு குழந்தை வீட்டில் இருந்து படிக்கணும்னு நினச்சா படிக்க முடியாது? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இது நடக்குமா சார்னா, ஃப்யூச்சரில் காலேஜுக்கு நீங்கள் போய் படிக்கக்கூடிய விஷயங்கள் கடந்த 5 ஆண்டுகளிலேயோ கடந்த 10 வருஷத்துலேயோ நடக்கும். இப்போ என்ன நடக்குது? ரெக்கார்டட் வீடியோ லெக்சர்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாம்பவாங்கள்டேனுடைய ரெக்கார்டிங் லெக்சர்ஸை நீங்கள் வீட்டில் வாங்கிக்கிட்டு நல்ல மனசோடு படித்தா படிக்க முடியும். 2, ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸு சூப்பராக நடத்துகிறாங்க. ஏஐ தானே, நம்ம உட்காந்து நம்ம கம்ப்யூட்டரில் உட்காந்து அப்படி காப்பி பண்ணி அடிச்சிடலாம்னு நினச்சா அதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து வாய்ப்பே இல்லை. 360 டிகிரி கேமராவில் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணி ஆன்லைனில் மிக சிறப்பாக ஒரு இன்டர்வியூவே நடத்தும் போது ஏன் வந்து ஒரு எக்ஸாம் நடத்த முடியாதுன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்டடி ஆப்ஸ் வந்து வந்தாச்சுங்க. இன்றைக்கி ஸ்டடி ஆப்ஸ் உதாரணத்துக்கு நீங்களே பார்க்கலாம். நிறைய யூடியூப் சேனலில் நல்ல ஸ்டாண்டர்டான சில யூடியூப்ஸும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை ஒரு பர்டிகுலர் சேனலை பார்த்துட்டு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி ஒரு பெரிய காலேஜில் போய் சீட் வாங்கியிருக்காங்கிறத நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அப்போது ஆப்ஸும் யூடியூப் வீடியோஸும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நீங்கள் எதை பார்க்குறீங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ரிமோட் மென்டார்ஷிப். தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மென்டார்ஷிப் கொடுக்குற வாய்ப்பு இருக்குமானா ஃப்யூச்சரில் இருக்கும். அப்போ என்ன நடக்க போகுது? ஸ்டூடெண்ட் குட் நவ் ஸ்டடி ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும் கிடையாதுங்க, ஸ்டடி ஃப்ரம் ஹோமும் இனிமேல் சாத்தியம்.
யூசிங் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ். உங்களுக்கு என்ன தேவை? ஒரு லேப்டாப்பும் ஒரு ஃபோனும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருந்தால் போதும். காலேஜ் தேவையில்லை, கோச்சிங் சென்டர் தேவையில்லை, ஸ்கூலே தேவையில்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இதனால் என்ன சார் நடக்குதுன்னா, எஜுகேஷன் வில் பிகம் சீப்பர். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், நான் அங்கே போய் படிக்கிறேன் சார், இங்கே போய் படிக்கிறேன் சார், அந்த ஊர் பெருசு சார், இந்த ஊர் பெருசு சார், இந்த காலேஜ் பெருசு சார்னு சொல்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? 15 லட்சம், 20 லட்சம், 10 லட்சம் சும்மா இருந்தவங்க கூட சூப்பராக நடத்தணும்னு நினச்சிட்டு இன்றைக்கி டொனேஷனை அள்ளி தெளிக்கிறாங்க. இது காலேஜில் மட்டும் இல்லைங்க, ஸ்கூல்லையும் நடக்குது, கோச்சிங் சென்டர்ஸையும் நடக்குது. இதெல்லாம் மாறும். அப்போ ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம் ரெடியூஸ் மெனி எக்ஸ்பென்சஸை உங்களுக்கு குறைக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இது மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மக்கள் நான் இப்போ பேசும்போது ஏதோ சார் லூஸ் மாதிரி பேசுகிறாரு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் இதுதான் நடக்க போகுது, இதுதான் ஃப்யூச்சரில் இருக்கும். இதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். நோ ஹாஸ்டல் காஸ்ட். உங்களுக்கு ஹாஸ்டல் காஸ்ட் கிடையாது, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். லோவர் கோர்ஸ் ஃபீஸ், லோவர் ஆன்லைனில் உட்காந்து படிக்கிறதுனால ஃபீஸு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னா, திஸ் மேட் ஹை குவாலிட்டி ப்ரிப்பரேஷன். செல்ஃபாக லேர்ன் பண்ணுறதுனால ஹை குவாலிட்டி ப்ரிப்பரேஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அசசிபிள் டு மில்லியன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பர்டிகுலர் கோர்ஸை யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை நமக்கு வராது. அது என்ன? இந்த ஜாதிக்கு சார் இப்படி, இந்த ஜாதி, இந்த பணக்கார ஏழை, அவனுக்கு தான் சீட்டு, இவனுக்கு தான் சீட்டு, இந்த விவகாரமே கிடையாது. இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்ரு, அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இந்த எந்த வேலைக்கும் சான்ஸே இல்லைங்க. நீங்கள் பாட்டு வீட்டில் உட்கார போகிறீங்க, செவனேன்னு படிக்க போகிறீங்க. படிக்கணுங்கிற மைண்ட் செட் இருந்தால் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அப்போது இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிக்ளைன் ஆஃப் கோச்சிங் ஹப்ஸ். இந்த கோச்சிங் சென்டர் நடத்துகிறங்கிற விஷயங்கள் நிறைய மாறிக்கிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. மக்கள் கொஞ்சம் தெளிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்க்குற எல்லாரும் தயவுசெய்து தெளிஞ்சுக்குங்க. இதை எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள். தெரியாதவங்க தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டுங்க. உங்கள் பணத்தை அனாவசியமாக கட்டி இன்னொருத்தரை நீங்கள் பணக்கார ஆக்காதீங்க. யூபிஎஸ்சி கோச்சிங் ரெடியூஸ்டு பை 40 to 50%. 40லேருந்து 50% கோச்சிங் சென்டர்ஸ் டாப் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய டெல்லியிலையும் சரி, கோட்டாலும் சரி, பீகார்லையும் சரி, ஹைதராபாத்லையும் சரி, இது குறைஞ்சிருச்சுங்கிறது தான் இப்போத்தைய கரண்ட் டேட்டா. கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட். ஏன்னா கோட்டா ஏன் சொல்கிறேன்னா, கோட்டாவில் போய் ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா ஜெயிச்சிருவாருப்பா அப்படிங்கிற பேரெல்லாம் மாறிப்போச்சு. எப்படி மாறிப்போச்சு? 30 to 40% என்ரோல்மெண்ட் குறைஞ்சிருச்சு. கோட்டாவில் படிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கோட்டா போனால் ஜெயிச்சிருவான்ப்பா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மாறி இப்போது 30 to 40% என்ரோல்மெண்ட்டு குறைஞ்சிருச்சுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கோட்டாவுக்கே அப்படின்னா இன்ஸ்டாவில் நான் அதை தரேன் இதை தரேன் பீட்டர் விட்டுருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் நம்பி போய் சொன்னீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. அவங்க ஜெயிச்சிருவாங்க. மெனி இன்ஸ்டியூட்ஸ் ஆர் டவுன் சைசிங். பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டே தன்னை சுருக்கி நம்ம அத்தனை பேருக்கு 1000 பேருக்கு கோச்சிங் பண்ணவங்க இப்போ 100 பேர் 500 பேர் கோச்சிங் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்க எல்லாமே ஆன்லைன் முறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ரெடி ஆகிட்டாங்க. எப்படி? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டுக்கு நம்ம மாறிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் நவ் யூஸ் ஏஐ டூல்ஸ். எல்லாருமே ஏஐ டூல்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா, பர்ஃபெக்டான ஸ்டடி பிளானை சூப்பராக கொடுக்குது. யாருக்கிட்டேருந்து? பல பேர்கிட்டேருந்து டேட்டா சேகரித்து எது அதில் பெஸ்ட்டோ அந்த பிளானை உங்களுக்கு கொடுக்குது. நம்பர் 2, கான்செப்ட்ஸை எப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்டாக ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுக்குது. மார்க் டெஸ்ட்டு அதுவே வச்சு உங்களை அனலைஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக ரெக்கமெண்டேஷன் பண்ணி இந்த இடத்துல நீ கரெக்ட் பண்ணால் பரவாயில்லங்கிற விஷயத்தையும் ஏஐ டூல் சொல்லுது. அடுத்து ஆன்சர் ரைட்டிங். எப்படி ஆன்சர் பண்ணால் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு பதில் எழுதுவீங்க, அது கரெக்டாக தான் இருக்கும். எல்லாரும் பதில் எழுதுவோம். அதில் எது சரியான பதில், எப்படி எழுதணுங்கிறதையும் அது ஏஐ டூல் சொல்லிக் கொடுக்குது. எந்தெந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்கிறத பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபையும் பண்ணுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஏஐ பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ ஆஃபர்ஸ் பர்சனலைஸ்டு லேர்னிங் சப்போர்ட் இன்ஸ்டன்ட்லி. அப்போது பர்சனலைஸ்டான ஒரு சப்போர்ட்டை ஏஐ கொடுக்குமானா கொடுக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்குங்கிறதும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஏஐ லேர்னிங் டூல்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? ஏஐ படிக்கணும் அப்படிங்கிறோடனே உடனே எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க? வடிவேறு மாதிரி ஜிபே இப்போ ஏஐடிஎஸ் படிக்கிறேன், ஏஎம்எல் படிக்கிறேன்னு காலேஜாக போய் நின்னீங்கன்னா, வாத்தியரே இல்லாத பல காலேஜ் இருக்குது, ஏன்னு தெரியாத பல காலேஜஸ் இருக்குது, லேபு சரியாக இல்லாத காலேஜஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் லேர்னிங் இல்லாத காலேஜ் இருக்குது. போனீங்கன்னா கட்டாயம் மாட்டிப்பீங்க. 3 வருஷம் கழித்து காணாமல் போயிடுவீங்க. அப்போ ஏஐடிஎஸ் படிக்கிறது தப்பாக கரெக்டாக, ஏஎம்எல் படிக்கிறது கரெக்டாக தப்பானா படிங்க, ஏஐ டூல்ஸை படிங்க.
ஆனால் எங்கே படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அதையும் நீங்கள் தயவுசெய்து பார்த்துக்குங்க. பிரேக் சிலபஸ் இன்டு டெய்லி டார்கெட்ஸ். டெய்லி என்ன பண்ணுவோம், சிலபஸ் அதுவே கரெக்டாக பிரேக் பண்ணி கொடுத்துருது. ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அதுவாக ப்ராக்டிக் இன்னைக்கு என்ன கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுது. இதே மாதிரி பண்ணி முடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் ஆன்சர் பண்ணும்போது தப்பு பண்ணிக்கிறத கிளியர் கட்டாக பண்ணி அதை எக்ஸ்பிளைனும் பண்ணி இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கப்பா இதை கரெக்ட் பண்ணிக்க இவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது பர்சனலைஸாக அது உங்களுக்கு எடுத்து அக்கு வேறு ஆணு வேறு பிரித்து கொடுக்குது. அதை தாண்டி இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக். தம்பிடே நீ தான் பண்ணுற, நீ இப்படி பண்ண இப்படி ஆகிடுவ, நீ உன் பேர் இந்த பிரச்சனை இருக்குது இதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி கரெக்ட் ஃபீட்பேக். அதுக்கு நல்லவன் கெட்டவன் இந்த பயாசிங் அதெல்லாம் கிடையாது. நீ பண்ணது தப்புனா தப்பு, அவ்வளோதான், நீ பண்ணது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நெத்தியில் பொட்டு அடிக்கிற மாதிரி அடித்து கரெக்டாக சொல்லி கொடுத்துருது. அப்போ நம்ம உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அங்கே கிடைக்குது. This reduces the need for large coaching institutions. இதான் நடக்குது. கோச்சிங் சென்டருக்கு நான் போகணுமா சார்னா போக வேண்டாம். சில பேர் கேட்கலாம் எமோஷனல் கண்டெக்ட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் அதையும் முறியடிக்கிற மாதிரியான சில விஷயங்களை இப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, பார்க்கலாம். சார் கோச்சிங் சென்டர்லாம் காணாமல் போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. கம்ப்ளீட்டாக காணாமல் போகும் அதெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம மோசமான கிடையாது. ஏன்னா நான் டீச்சிங் ஜாபில் இருந்துட்டு அதை சொன்னேன்னா அது நல்லாவும் இல்லை, நாகரிகமும் இல்லை. ஆனால் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறத மட்டும் நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்படுறேன். நாட் கம்ப்ளீட்லி, இன்ஸ்டன்ட் இண்டஸ்ட்ரி வில் எவால்வ். எப்படி மாறும் அப்படின்னா ஸ்மாலர் மென்டார் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நம்ம பிரிக்க போகிறோம். ஹைப்ரிட் லேர்னிங்காக மாறும். அதாவது ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம். ஃப்யூச்சரில் கம்ப்ளீட்லி ஆன்லைன்ன்ற விஷயத்துக்கு மாறுவோம். அப்போ பர்சனலைஸ்டு கோச்சிங், பர்சனலைஸ்டு ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஃப்யூச்சர்னால் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, 3 வருஷம் 5 வருஷம் அவ்வளோதான். இன்ஸ்டியூட் தட் அடாப்ட் டு டெக்னாலஜி வில் சர்வை. இதை யார் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான இன்ஸ்டியூட்ஸ் கொஞ்சம் வளர்றதுக்கு. இன்ஸ்டியூட்டுங்கிறது கோச்சிங் மட்டும் கிடையாது, நான் சொல்கிறது ஸ்கூலுக்கும் பொருந்தும், ஃப்யூச்சரில் காலேஜுக்கும் பொருந்தும். அப்போ ஃப்யூச்சர் ஆஃப் ஏஐ எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, ஏஐ ப்ளஸ் ஹியூமன் எக்ஸ்பர்டைஸ் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்பொழுது என்ஹான்ஸ்டு லேர்னிங் அவுட்கம்ஸ் கிடைக்கும். அப்போ 2 காம்பினேஷனும் பிளெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிங்க. பல வல்லுநர்கள் சொன்ன உண்மையைத்தான் நான் உங்களுக்கு டேட்டாவாக கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏஐஸ் ரோல், டேட்டா ட்ரைவன் இன்சைட்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன், எம்பவர்டு லேர்னர்ஸ் அண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ், ஹியூமன் டீச்சர்ஸ் ரோல், மென்டார்ஷிப், எம்பத்தி, கிரிட்டிக்கல் திங்கிங், இது எல்லாமே சேர்ந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஹியூமன் ப்ளஸ் ஏஐ மிக்ஸ் ஆகும்போது எல்லாம் சேர்ந்த கலவையாக நீங்கள் மாறிடுவீங்க. எம்ப்ரேஸ் ஏஐ as a powerful lie to unlock every student's potential அப்படின்னா இதுதான் ஃபியூச்சரில் நடக்க போகுது. அப்போ ஏஐ பவர்ட் லேர்னிங் எஜுகேஷன் இஸ் பிகமிங் லைக் மோர் அக்சசபிள் ஃபார் எனிபடி, மோர் அஃபோர்டபுள் ஃபார் எனிபடி. எல்லாரும் எங்கே இருந்தாலும் படிக்கலாம், எல்லாரும் கம்மியான காசில் படிக்கலாம், எல்லாருக்கும் பர்சனலைஸ்டாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தகுந்த மாதிரி என்ன கொடுத்தா அவர் ஜெயிப்பாரோ அதை டியூன் பண்ணிடும். அப்போ அந்த 3 விஷயம் ஸ்ட்ராங்காக நடக்க போகுது. மோர் அக்சசபிள், மோர் அஃபோர்டபுள் அண்ட் மோர் பர்சனலைஸ்ட். மோர் அக்சசபிள், மோர் அஃபோர்டபுள் அண்ட் மோர் பர்சனலைஸ்டு சிஸ்டமாக ஃப்யூச்சரில் வரும். இவ்வளோ வந்தாச்சுன்னா அப்போ ஜெயிக்க முடியாதாங்க, கட்டாயம் ஜெயிக்க முடியும். அப்போ ஏஐ வில் மேக் குவாலிட்டி எஜுகேஷன் அவைலபிள் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் குவாலிட்டியான எஜுகேஷனை கட்டாயம் என்ன பண்ண போகுது, ஃப்யூச்சரில் ஏஐ ப்ளஸ் ஹியூமன் பிளெண்டு கொடுக்க போகிறாங்க. இதில் ஜாதி கிடையாது, நல்லவன் கெட்டவன் கிடையாது, பணக்கார ஏழை கிடையாது, எந்த விதமான குவாலிட்டி பிரச்சனைகள் கிடையாது, எந்த விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எந்த விதமான ஃபினான்ஷியல் டொனேஷன்ஸ் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அப்போ புதிய ஒரு புரட்சிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் போக தான் போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் எஜுகேஷன் லைக் ஸ்மார்ட் லேர்னிங்கை நம்ம மாறப்போகுது. எஜுகேஷன் சிஸ்டம் ஃப்ளெக்சிபிள் எஜுகேஷன் ஃபார் ஆல் அப்படிங்கிற மாதிரி மாறப்போகுது. ஏஐ அசிஸ்டட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இன்னமும் சில விஷயங்களை உலகளாவிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ த ட்ரெடிஷ்னல் கோச்சிங் மாடல் இஸ் எவால்விங் இன்டு எ ஸ்மார்ட்டர் சிஸ்டமாக. அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக படிச்சுட்டு இருக்க இந்த மாடல்லேருந்து ஸ்மார்ட் எஜுகேஷன் மாடலுக்கு மாற போகிறோம் அப்படின்னு சொன்னால் மிக தூரத்தில் இல்லைங்க, ரொம்ப ஷார்ட் டூரேஷன் இது நடக்க போகுது. இதுக்கு நீங்கள் எல்லோரும் தயாரிக்கீங்க. என்னங்க இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது புது விஷயங்களை டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், யார்கிட்ட படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எப்படி படித்தா நம்ம ஜெயிக்க முடியும், கட்டாயம் நம்ம சேனல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.